ஹாய் ஹலோ, வெல்கம் டு சாக்ரட்டிஸ் டாக்ஸ். உங்கள் நிறுவனம் உலகின் தலை சிறந்த நிறுவனமாக இருப்பது முக்கியமல்ல, உங்கள் நிறுவனம் உலகத்திற்கான தலை சிறந்த நிறுவனமாக இருப்பதே முக்கியம். தொழிலில் நீங்கள் தவறு செய்வது முக்கியமல்ல, தொடர்ந்து நீங்கள் தொழிலை செய்வதுதான் முக்கியம். தோல்வி என்பது நம் தொழில் பயணத்தின் ஒரு பகுதி. அதை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு வலுப்பெறுங்கள். இங்கு மக்களிடத்தில் நிறைய புது புது சிந்தனைகள் உண்டு. அதற்கான செயல் வடிவம் கொடுக்கும் சதவீதம் தான் மிகவும் குறைவு. எஸ், இன்னைக்கு 10ல் 5 பேர் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஆண்டர்பிரினர் ஆகணும், ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய உருவாக்கணும்னு சொல்லிட்டு பல கனவுகளை தங்களோட தோல்ல சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி புது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மேல நான் சொன்ன வரிகள் மிகவும் உதவியாகவும் உத்வேகம் தரக்கூடியதாக இருக்கும். அதை சொன்னவர் யார் அப்படின்னா, ஃபவுண்டர் ஆஃப் ஜொமேட்டோ நிறுவனத்தினுடைய சிஇஓ தீபேந்தர் கோயல். அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. எஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணி இன்னைக்கு பல கண்ட்ரீஸ்ல பல ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனியை உருவாக்கிய தீபேந்தர் கோயல் அவரோட லைஃப்பை பத்தியும் ஜொமேட்டோவோட ஸ்ட்ராட்டஜி, அதோட சக்சஸ் ஸ்டோரி பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீபேந்தர் கோயல் அப்படின்றவர் பஞ்சாப்ல 1983 ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறக்கிறாரு. அவரோட ஹையர் ஸ்டடீஸ் ஃபுல்லா டெல்லியில இருக்கிற IITல 2005 முடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பெயின் அண்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டிக் கம்பெனியில தீபேந்தர் கோயல் மற்றும் அவரோட ஃப்ரெண்ட் பங்கஜ் 2 பேருமே அங்க அந்த கம்பெனிஸ்ல எம்ப்ளாயா ஜாயின் பண்றாங்க. 2005ல 2008 வரைக்கும் அந்த கம்பெனியில ஒர்க் பண்றாங்க. அந்த 2008 காலகட்டத்தில் டெல்லியில ஒரு கலாச்சாரம் பிரபலம் அடையுது. என்ன அப்படின்னா, கார்பரேட்ல இருக்கிற அத்தனை ஊழியர்களும் தங்களோட மதிய உணவை ஹோட்டல் மூலியமா வாங்கி சாப்பிட்ற அப்படின்ற ஒரு கலாச்சாரம் அங்க உருவாகுது. ஸோ இதுல ஊழியர்கள் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய சவால்கள் என்ன அப்படின்னா, எந்த ஹோட்டல்ல எந்த மெனுன்னு தெரியல, அந்த ஃபுட்டோட டிஷ்ஷோட காஸ்ட்டும் தெரியல. ஸோ இப்படி ஒரு எல்லாருமே ஹோட்டலுக்கு போய் அந்த டிஷ்ஷை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த காஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ இதை கூர்ந்து கவனிச்ச நம்மளுடைய தீபேந்தர் கோயல் மற்றும் பங்கஜ் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஃபுட்டி பே அப்படின்ற ஒரு வெப்சைட் உருவாக்குறாங்க. அந்த வெப்சைட்ல டெல்லியில இருக்கிற டாப் ரெஸ்டாரண்ட்ஸ், டாப் ஹோட்டல்ஸோட மெனூஸ் எல்லாமே உள்ள அப்லோட் பண்றாங்க. வெறும் 9 மந்த்ல இந்த வெப்சைட்டுக்கு வியூஸ் நல்லாவே போகுதுங்க, நல்ல ரிவ்யூஸ் வருது. ஸோ இதை கூர்ந்து கவனிச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வெப்சைட்ல இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ரிவ்யூஸ் கொடுக்கலாம், பிளஸ் அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கோ பார்ட்டிக்கோ ஃபுட் வேணும் அப்படின்னா நீங்க அந்த ஹோட்டலுக்கு நேராக போய் ஆர்டர் பண்ண தேவையில்ல. நீங்க ஃபுட்டி பே மூலியமே ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க போய் வாங்கிட்டு வரது மட்டும் நேரில் போய் வாங்கினா போதும். ஸோ இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்றாங்க. ஸோ நல்லாவே ஃபுட்டி பேயோட வெப்சைட்டோட க்ரோத் நல்லாவே இருக்குது. இது பக்கத்தில் மும்பை, ஹைதராபாத் போன்ற மெட்ரோ சிட்டிஸ்னு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. 2010 இந்த ஃபுட்டி பே என்ன நேம் சேஞ்ச் பண்றாங்கன்னா, ஜொமேட்டோன்னு சேஞ்ச் பண்றாங்க. ஸோ இந்த ஜொமேட்டோன்னு சேஞ்ச் பண்ணி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றாங்க. நீங்க அதில் ஃபுட்டு ஆர்டர் மட்டும் தான் பண்ண முடியும், இல்லை நீங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணி டெலிவரியும் எடுக்க முடியும். ஸோ இந்த டெலிவரி அப்படின்றது மக்களோட நேரத்தை சேமிக்கிறதுனால மக்கள் அதிகமாக மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிற மக்கள், ஏன்னா அங்கே ஆண் பெண் இருபாலரும் வேலைக்கு போறதுனால சமைக்கிறதுக்கு தனியாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி சமைக்கிறது அப்படின்றது அவங்க டைம் மேனேஜர்ல மிகப்பெரிய சவாலா இருக்குது. ஸோ அது மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்ஸை டிபெண்ட் பண்ணி அவங்களோட ஃபுட் லஞ்சோ இல்லை டின்னரோ முடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த ஜொமேட்டோவோட வளர்ச்சி யாரும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு அபரிதமான வளர்ச்சி அடையுதுங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா, மேலே சவுதி கண்ட்ரிஸ், இந்தாண்ட நேபாள், பர்மா, இது போன்ற கண்ட்ரிஸ்லுமே என்ன பண்றாங்க, அவங்களோட கம்பெனியை விரிவாக்கம் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஜொமேட்டோ ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்க காலகட்டத்தில் மிகப்பெரிய சவால்களையும் ஜொமேட்டோ ஃபேஸ் பண்ணுது. என்னன்னா அப்படின்னா, இது முழுக்க இன்டர்நெட் பேஸ்டான ஒரு பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி இன்டர்நெட் அப்படின்னாவே அங்கே செக்யூரிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய சைபர் அட்டாக்கு இது உள்ளாக்கப்படுது. கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ற ஃபுட்டு ஒன்னா இருக்கும், டெலிவரியான ஃபுட்டு ஒன்னா இருக்கும், அவங்க கொடுத்த லொகேஷன் ஒன்னா இருக்கும், பட் டெலிவரி லொகேஷன் வேறையா இருக்கும். ஸோ இது மாதிரியான ஹேக்கர்ஸ் உள்ள சைபர் அட்டாக் பண்றதுனால மிகப்பெரிய ப்ராப்ளம், மிகப்பெரிய சவால்களை ஜொமேட்டோ ஃபேஸ் பண்ணுது. ஸோ இந்த ப்ராப்ளம் அவங்க என்ன பண்றாங்க, தங்களுக்கான வாய்ப்பா பயன்படுத்தி அவங்களோட வெப்சைட்டையோ அவங்களோட அப்ளிகேஷன் இன்னும் ஸ்ட்ராங் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில், ஓகேங்களா, ஃபுட்டை பிரைவேட்டா ஒருத்தர் வாங்கி இன்னொருத்தர் கொடுக்குறது. இதுக்கு முன்னாடி மக்கள் டைரக்டா போய் கண்ணில் பார்த்து வேணுன்ற ஃபுட்டை ஹோட்டலில் சாப்பிடலாம், ஆர்டர் பண்ணலாம். பட் இது அப்படின்ற தேர்ட் பர்சன் ஒருத்தர் அவங்க நமக்கு வேணுன்ற ஃபுட்டை கேட்கறோம், கொண்டு கொடுக்கும்போது
மக்கள் நலன் அப்படின்றது முக்கியம் அப்படின்னாலும் கவர்மெண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இதுக்குள்ள கொண்டுட்டு வராங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டமா போகும்போது ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் எல்லாமே ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஜொமேட்டோனால எங்களுக்கு டைரக்டா அந்த கஸ்டமர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கான லாபம் நிகர் லாபம் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லி லாக் அவுட் ஜொமேட்டோ அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்றாங்க. அந்த பிரச்சனைகளையும் சவால்களையும் தாண்டி ஜொமேட்டோ தொடர்ந்து இன்னைக்கு 2023 வரைக்கும் பயணிக்குது. ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒரு எம்ப்ளாயா இருந்த தீபேந்தர் கோயல் மற்றும் பங்கஜ் கத்தா அவங்களோட அந்த புதிய ஐடியாலஜி, புதிய சிந்தனை தான் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி லாபம் தரக்கூடிய ஒரு இந்தியாஸ் ஃபேமஸ் ஃபுட் டெலிவரி கம்பெனி உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய மூலதனமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தீபேந்தர் கோயல் அடிக்கடி சொல்றது, மக்களுக்கு சரியான ஒரு ப்ராடக்டை நீங்க உருவாக்கி கொடுத்தீங்கன்னா, இல்ல மக்களுக்கு ஒரு சரியான சர்வீஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா என்னைக்குமே மக்கள் உங்களை கைவிட மாட்டாங்க. உங்களுக்கு வர பிரச்சனையை நீங்க இக்னோர் பண்ணாம, பிரச்சனையை கடந்து போகாம அந்த பிரச்சனைக்கான தீர்வை என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கான பிசினஸ். ஸோ இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பிசினஸ் ஐடியா இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, தொடங்குவது என்பது எளிது, தொடர்வது என்பது கடினம். ஸோ ஆரம்பிக்கிறது எப்பயுமே ஈஸி, பட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம எடுத்த கொள்கையிலும் நாம எடுத்த முடிவிலும் என்னைக்கு பின்வாகாம தொடர்ந்து நம்ம இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருந்தோம்னா இது மாதிரி பல லட்சம் கோடி ஏர்ன் பண்ற பிசினஸ் கூட ஒரு கம்பெனி கூட நம்மளால உருவாக்க முடியும். எஸ், இது மாதிரி நிறைய பிசினஸ் ஸ்டோரிஸ் நீங்க தெரிஞ்சுக்கினா நம்மளுடைய சேனல் சாக்ரட்டிஸ் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எதாவது தவறு இருந்தா கமெண்ட்ல கொடுங்க, நான் கண்டிப்பா டைம் சரி பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.